கையில் போடாம கையில் போடணும் கொடுப்போம். வாங்கிக்கிறீங்களா? கல்லூரி முதல்வரின் இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீதிமன்றம் சொல்லியபடி எங்களுடைய உரிமைகளை கேட்பதற்கு கூட கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே எங்களை கொத்தடிமைகளாக நடத்துவது எவ்வளவு உறுதிப்படுகிறது என்பதை இந்த உலகம், அனைத்து மீடியாக்களும் ஊடகங்களும் நன்கு அறிய வேண்டும். நாங்கள் படித்து வாங்கிய பெயர் டாக்டர் என்று போடாமலேயே வெறும் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் பெயர் பதிவு செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் முன்கூட்டியே நாங்கள் லெட்டர் கொடுக்கிறோம். போராட்டத்துக்கு முன்னாடியே நாங்கள் முதல்வர்கிட்ட லெட்டர் கொடுக்கிறோம். நீ கல்லூரிக்குள்ள போராட்டம் பண்ணக்கூடாது, கல்லூரிக்கு வெளியேவும் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த நிறுவனத்தில் கல்லூரியில உயர்கல்வித்துறையில நாங்க வேலை செஞ்சுட்டு எங்க போய் போராட்டம் பண்றது? எங்க எங்களுடைய வாழ்வுரிமையை கேட்கறது? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நாங்க வேலை செஞ்சுட்டு போய் எங்கேயோ ரோட்லயோ போய் கிளாஸ் எடுக்கிறோம், பாலத்தடியில கிளாஸ் எடுக்கிறோம், கல்லூரி வகுப்புல கிளாஸ் எடுத்தோம், கல்லூரியில வேலை செய்யறோம். இந்த கல்லூரி நிறுவனத்துல தான் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். நீதிமன்ற உத்தரவின்படி தான் கேட்கிறோம். அதோ இதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லைன்னா ஒரு மெத்த படித்தவர்களுக்கு, ஹையர் எஜுகேஷன்ல வேலை செய்யறவங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமதிப்பு வருதுன்னா, மக்களே, ஊடகங்களே, எங்களுடைய மனித உரிமை ஆணையமே, கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்வுரிமைக்காக குரல் கொடுங்கள். எங்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள். அனைத்து நீதி அரசர்களே, சட்ட வல்லுநர்களே, அரசியல் தலைவர்களே, 7000 கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்வுரிமைக்காக குரல் கொடுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இந்த அடிமை போக்கில் இருந்து, கொத்தடிமைத்தனத்தில் இருந்து கௌரவ விரிவுரையாளர்களை காப்பாற்றுங்கள் என்று இந்த தருணத்திலே மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வித்துறை ஆணையர் எப்படி எந்த ஒரு கோரிக்கைக்கு செவிமடுக்காமல், எங்களை அழைத்து பேசாமல் இப்படி இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதனாலெல்லாம் எங்களுடைய போராட்டத்தை நிறுத்திவிட முடியாது, தடுத்து விட முடியாது. உயிரே போவதாக இருந்தாலும் 7000 பேருக்கான உரிமையை மீட்டெடுக்காமல் இந்த போராட்டம் ஓயவே ஓயாது என்பதை மாண்புமிகு உயர்கல்வித்துறை ஆணையர் சுந்தரவல்லி அம்மையார் அவர்களுக்கு இதன் மூலம் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.